சிந்தமணி தலைவா, என்னுடைய தர்ம பத்னி லலிதா எங்கே? லலிதாமா இதே ஊர்லதான் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க. நீங்களா? நீங்களாவா? நானேதான். என்ன தனிச்சு போய் நிக்கிற? நீங்க எப்ப ஜெயில இருந்து வந்தீங்க? நான் ஜெயில இருந்து வர தேதியே நீ மறந்துட்டியா? நீ யார் தெரியுமா? என் தர்ம பத்தினி. நீ மறந்தாலும் போலீஸ்காரங்க என் தேதியை மறக்கவே இல்லை. சரி, அது கிடக்குது, விடு. வா, வீட்டுக்கு போலாம். கைய விடுங்க. இது ஆபீஸ். ஆபீஸா? இது ஆபீஸ்? ஏன் பாக்குறேன்? நீ சொல்லிய நியாயத்தை. புருஷன்காரன் 7 வருஷம் ஜெயில இருந்து திரும்பி வரான். அவனை வரவேற்று அவனை உபசரிக்காம ஆபீஸ் என்ன ஆபீஸ்? இப்ப நீ என் கூட வரல, இந்த மைனர் மச்சக்கால முரட்டுக்காலையா மாறுவான். ஜாக்கிரதை. என்னமா டைப் படிச்சிட்டு இருக்க? இன்னும் கல்யாணம் ஆகலையா? இதெல்லாம் புடி போடுவேன், இதெல்லாம் கீழே கழுவேன், இந்த குப்பையெல்லாம் கீழே கொட்டுவேன், இந்த சேர்ல எடுத்து உடைப்பேன், சீக்கிரத்துல இந்த ஆபீஸை பூட்டுவேன். யார் தயவு செஞ்சு கலாட்டா பண்ணாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நான் முதல்ல கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டு வந்துடுறேன். சோடா, கோலி சோடா. லலிதா, என்னோட குடும்பம் நடத்தணும்னு ஆசையா ஓடி வந்து என்ன கட்டிக்கிட்ட. இந்த மைனரோட மார்புல மயங்கி சாயனோட துடிச்ச. புடியல, மேல இருக்கிறவனுக்கு புடியல. பிரிச்சுட்டான். நீங்க தனியா கட்டில்ல, நாங்க தனியா கட்டாஞ்சரையில. 1 2 இல்ல, 7 வருஷம். ஊருகா இல்ல பக்கோடா. காஞ்சி போய் வந்திருக்கிற எனக்கு வயிற்று பசி இல்ல, காதல் பசி. இப்ப எனக்கு தேவை பக்கோடா இல்ல, நம்ம முதலிரவு. இப்பவே நடுவால இங்கே உடனே நடத்தணும். பச்சினி தங்கமே, லலிதா, லலிதா. என்னடி இது? புடிச்ச உன்ன புள்ள சத்தம் கேக்குது. மம்மியா? யாரா இவன்? கைமால எலும்பு துண்டு மாதிரி. ஜம துண்டே, பக்கத்து வீட்டுக்காரங்கள மம்மி அம்மின்னு கூப்பிடக்கூடாதுல, டம்மி. என்ன அங்கிள்னு கூப்பிடணும், அவளை ஆண்டின்னு கூப்பிடணும். ஆண்டி இல்ல, ஆண்டி. மம்மி யாருனாலே? மறுபடியும் மம்மியா? ஆண்டின்னு சொல்ற பரதேசி பேல. ஏய், எங்க வீட்டுக்கு வந்து என்னைய திட்டியா? நீதான் பரதேசி. வர கால் உயரம் இல்ல, பரதேசியா? ஏய், என்னடி உன்ன அந்த அரை டிக்கெட் மம்மின்னு கூப்பிடுறான்? நீ உள்ள போன சொல்ற? யாரவன்? இப்ப இருக்கிற மூட்ல நான் எது வேணாலும் செய்வேன். உண்மையை சொல்லு. ஏய் சொல்லு, சும்மா சொல்லு. யார் பையன்? என் பையன். தட்டு பிள்ளையா? இல்ல, நான் பெத்த புள்ள. என்னடி விடுகதை போடுற? தாலி கட்ட நான் உன்னை தொட்டு கூட பார்க்கல. தாலி கட்டிக்கிட்டவ பொண்டாட்டி ஆக முடியுமே தவிர புருஷன் இல்லாம எப்படி தாயாக முடியும்? நீ என்ன குந்தி தேவியா? இல்ல உன் மாமன் என்ன கர்ணனா? நான் ரயில்ல இந்த ஜெயிலுக்கு போனேன், நீ வேற ஒருத்தன் கட்டலுக்கு போயிட்டியா? சொல்லு. வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. உங்க தாலியை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் எந்த தவறையும் செய்யல. அப்ப தாலி கட்டிக்கிட்டதுக்கு முன்னாடியே தப்பு பண்ணிட்டேங்கிறியா? பாதி பத்தினின்னு சொல்றியா? என் கடந்த காலத்தை பத்தி நீங்களும் உங்க கடந்த காலத்தை பத்தி நானும் கண்டிப்பா பேசக்கூடாதுன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். பாய முறையின் நாய. புருஷன் இல்லாம பொண்டாட்டி குழந்தை பெத்துக்கிட்டா ஏன்னு கேட்க கூடாதுன்னு சொல்லுதான் இந்த உலகம். எவனாவது காதுல பூ சுத்தி இருப்பான், அவங்கிட்ட போய் சொல்லு. இந்த மைனர் எத்தனையோ பொம்பளைகளை கெடுத்திருக்கா, ஆனா கெட்டு போனவளை தொட்டதில்ல. அந்த அளவுக்கு கொள்கை வீரண்டி. நீ கெட்டு போனவ, எனக்கு துரோகம் பண்ணிட்ட. சொல்லு. அந்த பயலுடைய அப்பன் பேர் என்ன? அவனுடைய இன்சல் என்ன? சொல்லு. மைனர் வகீல் சார், வணக்கம் வணக்கம். நல்ல நேரத்தில் நீங்க வந்தீங்க. கல்யாணம் பண்ண கையோட நான் கம்பி என்ன போயிட்டேன்னா திரும்பி வந்து பார்த்தா 3 அடி உயரம் வளைஞ்ச பயல காட்டி தாமாவன்னு சொல்றான். என் மோஜாட கூட இல்ல. இது மாதிரி அநியாயம் உங்க கோர்ட்டுக்கு வந்திருக்கா?
இது நீதியா நேர்மையா? நீங்கதான் நல்ல தீர்ப்பா வழங்கணும். ராஜா, இது எங்க குடும்ப தகராறு. இதுல நீங்க தலையிட வேண்டாம். தயவு செஞ்சு போயிடுங்க. போவாதீங்க போவாதீங்க. மோசடிய மூடி மறைக்க உங்களை வெளியே போக சொல்றா. அவளோட போட்ட சண்டையில சார்ஜ் இறங்கி போச்சு. போய் ஏத்திட்டு வந்துடுறேன். அடியே, என்ன மாதிரி அவரை ஏமாற்றலான்னு பாக்குறியா? யார் தெரியுமா? பெஞ்சு கோர்ட் வக்கீல, ஹைகோர்ட் வக்கீல். சார் தடியா இருக்கீங்க. அழுது எழுது ஏமாச்சிட போறா. ஏமாந்துடாதீங்க, கடையை சாச்சிடுவான். போய் கப்புன்னு ஏத்திட்டு வந்துடுறேன். கோபி, ஐயோ அழக்கூடாதுப்பா, அழக்கூடாது. நல்ல பையன்ல அழக்கூடாது. அழாதம்மா. உன்னை ஏமா அந்த ஆள் அடிக்கிறான்? உன்னை அம்மான்னு கூப்பிடானாம்னு ஏமா சொல்றான்? நான் உன்னை அம்மான்னு கூப்பிட கூடாதா? கூப்பிடுப்பா, நல்லா கூப்பிடு. நீ என்ன அம்மான்னு தான் கூப்பிடணும். லலிதா, இந்த சின்ன பையனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குற? பெத்த தாய அம்மான்னு கூப்பிடுறதுக்கு பயப்படுறான். தகப்பன் யாருன்னு தெரியாமலே தடுமாறுறான். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த தண்டனை? நமக்கு 1000 துன்பங்கள் வரலாம். அதெல்லாம் நமக்குள்ளே இருக்கணுமே தவிர அது குழந்தைங்க வாழ்க்கையை பாதிக்க கூடாது. அப்படி பாதிக்க வைக்கிறது பெரிய குற்றம் லலிதா. இந்த பிள்ளைக்கு இப்ப நல்ல பாதுகாப்பு தேவை. அதுக்காகவாது இவன் அப்பா யாருன்னு சொல்லிடுறது நல்லது. அது நீயே சொல்ல மாட்டேங்கிற. சொல்றேங்க, சொல்றேன். நம்ம பரிசுத்தமான அன்பின் அடையாளம் தான் கோபி. நம்ம கடந்த கால வாழ்க்கையோட ஞாபக சின்னம் தான் இவன். எனக்கு தெரியும் லலிதா, இத நீயே சொல்லணுங்கிறதுக்காக தான் வற்புறுத்தினேன். இவன் வாழ்க்கையில முன்னேறணும்னு நீ நினைச்சா இந்த மாதிரி தினம் தினம் செத்து பழைக்க கூடாது. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இனிமே இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. நான் என் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன். கூடாதுங்க, அந்த வீட்டுக்கு இவன் வரக்கூடாது. அங்கே இவன் வரவே கூடாது. இவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. இவன் இல்லன்னா நான் வாழணுங்கிற அவசியமே எனக்கு வந்திருக்காது. இப்ப இவனை கூட்டிட்டு போயிட்டா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். உயிரோட இருக்கவே மாட்டேன். சரி லலிதா. என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன், இந்த ரகசியம் நம்ம 2 பேருக்குள்ளதான் இருக்கணும். 3வது ஆளுக்கு தெரிய வந்தா அதுதான் நான் உயிரோட இருக்கிற கடைசி நாளா இருக்கும். சத்தியமா சொல்ல மாட்டேன். அங்கிள் போகாதீங்க அங்கிள். அந்த ஆள் திரும்பி வருவான், மறுபடியும் என்ன அடிப்பான். ப்ளீஸ் போகாதீங்க அங்கிள். அங்கிள் ப்ளீஸ் போகாதீங்க அங்கிள். அங்கிள் அங்கிள் போகாதீங்க அங்கிள். என்னை அழைத்து போங்க அங்கிள். நானும் வரேன் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். அங்கிள் கூட்டிட்டு போங்க அங்கிள். அங்கிள் நானும் வரேன் அங்கிள். என்னையும் கூட்டிட்டு போங்க. பயப்படாத கோபி, நான் தான் அவன் பக்கத்துலயே இருக்கனே. அவன் இனிமே உன்னை தொடவே மாட்டான். வா, ஜாலியா நடந்து போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம். எவ்வளவு அழகான பையன், என்ன புத்திசாலித்தனமா பேசுறான். இவனை பெற்றவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. ஆமா, இவன் யாரோட பையன்? சொல்ல மறந்துட்டேனே, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் லண்டன்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனோட பையன். கோபி, ஆண்டி உனக்கு பிடிச்சிருக்கா? அங்கிள் ஆண்டி ரொம்ப நல்லவங்க. ஷீ இஸ் வெரி நைஸ். ஐயோ ராமா, எவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுறான். ஐயோ கிருஷ்ணா, எவ்வளவு ஸ்வீட்டா பேசுறீங்க. இரு, நான் போய் ஸ்வீட் கொண்டு வரேன். அங்கிள் உங்க வீடு ரொம்ப பிரமாதம். ம்ஹும். அங்கிள் ம்? நான் வந்ததுல இருந்து பாக்குறேன், சதா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களே, அவங்க யாரு? அதுவா, உங்க ஆண்டிக்கு குழந்தையே இல்ல. அந்த ஆப்பிள் சாப்பிடுற ஆண்டிக்கு குழந்தை பிறக்க போகுது. அதை நாங்க எடுத்து வளர்க்க போறோம். பிறக்க போற குழந்தை நல்லா இருக்கணும், குண்டா இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஆண்டி எப்பவுமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அங்கிள் ஆண்டிக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டுமா, பிறக்க போறது ஆனா பெண்ணான்னு கூட எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? சொல்லு பார்க்கலாம். தலை விழுந்தா ஆண், பூ விழுந்தா பெண்.
ஜானகி, உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க போதுன்னு கோபி சொல்றான். பெரிய ஜோசியன். குழந்தையோட பேச்சு கடவுளோட குரல்னு பெரியவங்க சொல்வாங்க. இவன் சொன்னதை பழிக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. ஹாய் ஹாயா. என்ன நீங்களும் என்ன ஆயான்னு கூப்பிட்டுக்கிட்டு ஆசையா அன்பா என் பேரை சொல்லி கூப்பிட கூடாதா? பேர் எதுக்கு? லைலானே கூப்பிடுறேன். லைலா மேட்சுனு எங்க? என்ன நமக்கு வில்லன்களா இருக்கிற உங்க 6 பசங்களும் எங்க? சினிமாவுல கிளைமேக்ஸ்ல வர்ற மாதிரி வில்லன் ஹீரோவை கட்டி போடுற மாதிரி 6 பசங்களையும் கட்டி போட்டுட்டேன். இனிமே நம்முடைய காதலுக்கு தொந்தரவே கிடையாது. லைலா மச்சனு அல்லக்கா. எதுக்குடா அப்பா நம்மள இப்படி கட்டி போட்டுக்காரு? உனக்கு சொன்னா புரியாதுடா. இப்ப எப்படி தப்பிக்கிறது? ஐடியா. ஏய், நம்மள எலி மாதிரி பல்லால கடிச்சு கைத்த அறுத்துடலாம். அப்புறமா ஓடி போய் அம்மா கூட்டிட்டு வந்துடலாம். கடிக்கிறா. லைலா என் உயிரே. அர்ஜுனு என் உடலே. கண்ணே. நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. டேய், வாடா போய் அம்மா கூட்டிட்டு வரலாம். லைலா, என்னங்க உனக்கு கல்யாணம் ஆச்சா? இன்னும் இல்ல. சாந்தி முகூர்த்தம்? கல்யாணமே ஆகலங்கிறேன். குழந்தைங்க எத்தனை? கல்யாணம் ஆகாம எப்படி குழந்தை வரும்? வரும், என்னால வரும். அதுல நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட். பாத்தியாமா, இது ரொம்ப நேரமா நடக்குதுங்க. ஐயோ 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 ஐயோ, இந்த அக்கிரமத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? அடியே வேலையை பாக்குற வேலை ஏங்க? கட்டின கொண்டாடி குத்துக்கலாட்ட நான் இருக்கிறேன். உனக்கு கொஞ்சத்துக்கு சொல்லாம குட்டியா கேக்குது குட்டி. 2 நாள் நான் இந்த வீட்டுல இல்ல, அதுக்குள்ள இன்னொருத்தி கூட, அதுவும் ஏன் படுக்க அறையில. நீங்க எல்லாம் ஒரு மனுஷனாட்டம். ஏண்டி ஜிஞ்சு நாக்கடி லோலாயி, என்ன வேலை வெட்டி பார்க்க விடாம படுக்க வச்சு பாதுகாத்து போய் ஒன்ன வேலைக்கு வச்சா என் புருஷனை படுக்க வச்சிருக்கேன். பெரிய உத்தமையாட்ட வேஷம் போட்டுட்டு வந்து என் புருஷனுக்கு வலையா வைக்கிற வலை அளவிரிக்கிறதுக்கு உன் புருஷன் கிட்ட புதுசா என்னடி இருக்கு? நான் மனசு வச்சேன்னா நான் நீன்னு 1000 பேர் கியூல நிப்பாங்க. என்ன பத்தி உனக்கு தெரியாது, கேட்க வேண்டிய இடத்துல கேளு சொல்லுவாங்க. சொல்றவனுங்க எல்லாம் வரிசையா நிக்க வச்சு பாத்துக்க வேண்டியதானே? என் புருஷன் கிட்ட ஏண்டி வந்து தொங்குற? நானா தொங்குறேன்? அதோ அந்த மூக்கு இல்ல மூக்கு, அதுதான் தொங்கும் தொங்குது. தொங்கும் யோ, உன்னை அம்மியில வச்சு தேங்காய் நக்கிற மாதிரி நச்சு விடுவேன். இனிமே இந்த பக்கம் வந்தா உன் மூக்க அறுத்துடுவேன். மூக்கையா? ஏன் மூக்கையா இருக்கிற? முதல்ல அந்த ஆளு மூக்காரு. அவருக்குதான் நாடி துடிப்பு நரம்பு துடிப்புன்னு துடின்னு துடிக்குது. ரொம்ப ஆட்டாதரை கொட்டிட போகுது. போடு வெளியே. வெளியே போற. முதல்ல உன் புருஷனா இருக்கு. பாத்தியா உன்னை என்ன போறாவன்னு? உன்னை ஆம்பளைனே சொல்லல, நான் சாவு. நித்ய கல்யாணி, உங்களை படுத்திருக்கணும்னு தான் டாக்டர் சொன்னாங்க. நீங்க எங்க வந்தீங்க? ஐயோ, நான் இங்க படுத்திருந்தா இங்க என் கட்டில்ல என்னென்னமா நடந்துரும் போல இருக்குமா. இந்த கேடுகட்ட கேணைய அந்த ஆயாவே என் பிள்ளைங்களுக்கு சின்னம்மா ஆக்கிடுவாரு போல இருக்குமா. இந்த வயசுல இப்படி எல்லாம் நடந்துக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணீங்கன்னா நரகத்துக்கு தான் போவீங்க. ஐயோ, இந்த ஆள் அங்க போனாலும் ஒரு ஆயாவை தேடுவாரு. அந்த அளவுக்கு உடம்புல கொழுப்பு. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் பாத்து நிக்கிறீங்க? டாக்டர் டாக்டர். ஐயோ, இந்த பக்கம். இந்த பக்கமா? இந்த பக்கம்டா. ஆயா ஆயா ஆயா. பாத்தீங்களாமா, இந்த ஆள் அந்த சாக்குல ஆயாவை தேடிட்டு போறாரு. நீ நிம்மதியா இருக்க. ஐயோ டாக்டர், என் சம்சாரத்தை கொஞ்சம் சீக்கிரம் போய் பாருங்க. ஷோபா. அம்மா, நித்திய கல்யாணம் மேல கருணை காட்டு. அவங்களுக்கு ஒரு குறை இல்லாம புள்ள பிறக்கிறதுக்கு அருள் செய். அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆச்சுன்னா உன் கோயிலுக்கு நடந்து வந்து உனக்கு அபிஷேகம் செய்யறேன்.